என்னாச்சு அக்கா? ஏன் நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? அக்கா, இவகிட்ட எதுக்கு மறைக்கணும்? நம்ம சொல்லிருவோம். உன்னோட ரூம்ல எட்டி பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்க காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம். எட்டி பாக்குறதுக்கா? என்ன? ஆமா, நாங்க எட்டி பார்த்தது என்னவோ நிஜம்தான். ஆனா உள்ள பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதையுமே பார்க்க தோணல. பெரியாத்த எப்போ உன் ரூமுக்கு வந்தாங்க? அங்க நைட் ரூமுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப படபடப்பா இருந்துச்சாம். வேற எங்கேயும் தூங்குறதுக்கு ஏத்த இடம் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால அங்க வந்து படுத்துக்கிட்டாங்க. பெரிய அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படாத. அவங்களுக்கு முடியலன்னா அவங்களோட பெரிய பையனை கூப்பிட்டு இருக்கலாமே. எனக்கு ஏதோ தோணுது, கண்டிப்பா அத்தை இது வேணும்னு தான் பண்ணிருக்காங்க. காரணமே இல்லாம அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுத்து விட்டுட்டாங்களே. இல்ல அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உடம்பு முடியலைன்னு சொன்னா நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆனா ரொம்ப யோசிக்காத. பெரியத்தையோட பிளானா தான் இருக்கும். எது எப்படியோ இந்த விஷயத்த விடுங்க அக்கா. நீ நல்லா இருக்கல? உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அதுவும் இல்லாம இனி நான் வேற என்ன பண்ண முடியும்க்கா? இப்போ இரவு முடிய போகுது. சூரியன் இப்போ வரப்போகுது, விடிய போகுது. சரி விடு, அர்ஜுனுக்கும் இதை நினைச்சு வருத்தமா தான் இருந்திருக்கும். அட, இத காட்டு. இது எவ்வளவு அழகா இருக்கு. எங்க கொழுந்தனார் தான் gift கொடுத்தாரா? இது எப்போ கொடுத்தாரு? ஒரு ரூம்ல தான் அத்தை இருந்தாங்களே. ஆமா, அது அத்தை அங்க வரதுக்கு முன்னாடியே என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அத்தை ரூமுக்குள்ள வந்தாங்க. அவரு தான் இந்த மோதிரத்தை கழட்டி வைக்க சொன்னாரு. இந்த மோதிரத்தை யாராவது இந்த வீட்டுல பார்த்தா பெரிய பிரச்சனையாகிரும்னு. இந்த மோதிரத்தை அவரு ரொம்ப ரகசியமா வாங்கி இருக்காரு. யாருக்குமே இதை பத்தி தெரியாது. நான் தான் இதை கழட்டி வைக்க மறந்துட்டேன். அட பைத்தியம், உனக்காக ஆசையா உன் புருஷன் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அதை யாராவது இப்படி கழட்டி வைப்பாங்களா? அட்லீஸ்ட் அஷ்டமங்களா முடியற வரைக்குமாவது போட்டுக்கோ. யாராவது கேட்டா எங்க அம்மா கொடுத்தாங்க, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிடு. அக்கா, அது வந்து என்னால இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. கடவுளே, அட ஆனா இங்க பாரு, இங்க நீ உனக்கே ஆபத்தை தேடிக்குவ. இங்க இருக்கிறவங்க யாரும் நல்லவங்க கிடையாது. அதனால சில நேரங்கள்ல அதாவது தவிர்க்க முடியாம கொஞ்சம் அப்பப்போ போய் சொல்ல வேண்டி இருக்கும். ஆனா நீ உண்மையா சொல்லு. இங்க உனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை இல்லையா? அப்படி இல்லக்கா, எனக்கு ஏன் பிடிக்காம போக போகுது? இங்க இருக்கிறவங்க உன் முதலிரவை நடக்க விட மாட்டாங்க. உனக்கு கஷ்டமா இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அது மட்டும் இல்லாம இது எல்லாம் என்னோட தலையெழுத்துக்கா. என்னோட தலைவிதியில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். என்னோட விதியை என்னால மாத்த முடியாது இல்லையா? இப்போ யாராவது வேணும்னே உங்க முதலிரவை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணா அதுக்கு உன்னோட தலைவிதியை சொல்லி என்ன பண்றது? ஆமா ஆஹானா, நாங்க 3 பேரும் உன்னோட ரூம்ல எட்டி பார்த்தோம்ல, அத்தை ஒன்னும் பார்க்கலையே. இல்ல, அவங்க யாரையும் பார்க்கல. ஆனா நான் உங்க 3 பேரையும் பார்த்தேன், நீங்க ரூம் எட்டி பாக்குறத. அப்புறம் சொல்லு அப்புறம் சொல்லு, என்னாச்சு? நான் பெரிய அத்தை கிட்ட உங்களை பத்தி எதையும் சொல்லல. சோ நீங்க ப்ளீஸ் கவலைப்படாதீங்கக்கா. ஹே துர்கா தேவியே, தப்பிச்சோம். அவ ரொம்ப நல்லவில்லையா? அது வந்து அவங்க நல்ல தூக்கத்துல இருந்ததால அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் சொல்லவா? அத்தை மனசுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு உடம்பு முடியலைங்கிறது ஒரு சாக்கு மட்டும்தான். அவங்களோட நிஜமான நோக்கம் கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பிரிக்கிறது தான். அக்கா, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஆமா, அதுவும் சரிதான். என்ன சொல்றது அக்கா? இவ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறா? நீ ஒரு வேலை பண்ணு. இன்னைக்கு ராத்திரி உன் முதலிரவை கொண்டாடு, சரியா? நீ கொஞ்சம் நில்லு. ஆனா இங்க பாரு, இன்னைக்கு பெரியத்த கண்டிப்பா புதுசா வேற ஏதாச்சும் திட்டம் போட்டிருப்பாங்க உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறதுக்காக. சின்னவ சொல்றது சரிதான். பெரிய அத்தை இவங்க 2 பேருமே சேரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா ஏதாவது சாக்கு சொல்லி இவங்களை பார்த்துக்க விடாம பிரிச்சு வைப்பாங்க. ஒருவேளை பெரிய அத்தைக்கு பிடிக்கலன்னா அப்போ முதலிரவு உங்களுக்கு கனவாதான் இருக்கும். உங்களை பேசக்கூட விட மாட்டாங்க. அட நீ ஏன் அங்க ரூமுக்கு போற? கீழே என்னோட ரூம் இருக்குல்ல, அங்க போய் ரெஸ்ட் எடு, போய் தூங்கு.
இப்போ விடிய போகுது, எல்லாரும் எந்திரிக்கிற நேரம் ஆகிருச்சு. ஆமா அக்கா, இங்க சமையலறைக்கு குடிச்சதுக்கு அப்புறம் தான் போவாங்களா? ஆமா, கண்டிப்பா. நாங்களும் இப்ப குடிக்கதான் போறோம். ரொம்ப லேட் ஆகிருச்சுல. சரி, நீயும் குடிச்சுக்கோ. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? கொழுந்தனார் நிம்மதியா தூங்குறாரு. ஆனா நீ இங்க நின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ அவர் எழுந்து இங்க வந்துட்டா அப்புறம் வேற ஒரு பிரச்சனை வரும்ல, அதுக்காகத்தான். பாருங்க அக்கா, இப்பவே எப்படி நம்ம கொழுந்தனாரை விட்டு கொடுக்காம பேசுறான்னு. ஆஹா, அக்கா, சின்ன மருமகள் சொல்றது சரிதானே. பிரேத்தா இன்னும் அந்த ரூம்ல தான் இருக்காங்க. நம்ம கொழுந்தனார் எப்படி வருவாரு? அது அப்புறம் உங்களோட இந்த விஷயத்துல அவங்க பண்ணது ரொம்ப தப்பு. இங்க பாரு அஹானா, நீ உன் மனசை எப்பவும் விட்டுறாது, தைரியமா இரு. பாரு, எங்க கொழுந்தனார் உன்னை இன்னும் ரொம்ப அதிகமா நேசிப்பாரு. நிஜமா எங்க கொழுந்தனாரு ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு. இனிமே பாரு, உனக்காக அவர் என்னென்ன செய்ய போறாருன்னு. துர்கா அண்ணி, இந்த துர்கா அண்ணி எங்க போனாங்க? அவங்க எங்க போனாங்க? ஆளைய காணோமே. என்ன விஷயம்? என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அட இல்ல, நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நேத்து புது மருமக கிட்ட சரியா பேச முடியல இல்லையா? அவ பிறந்த வீட்டுக்கு போயிடுவாள்ல. அதான் இன்னைக்கு வந்தோம். பிறந்த வீட்டுக்கு போறாளா? இப்பதானே புது மருமக வந்திருக்கா. அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு போனா புகுந்த வீடு எப்படி பிடிக்கும்? அஷ்டமங்களா சமயத்துல அவ போவா இல்லையா? அதான் நாங்க வந்து பாத்துட்டு போலாம்னு நினைச்சோம். கட நேத்து தானே அவளை பாத்தீங்க. அப்புறம் இன்னைக்கு என்ன அவசியம் பார்க்கணும்னு? வணக்கம். சரி, பாத்துட்டு போங்க. பெரிய மருமகளே, அத்தை சின்ன மருமகங்க இப்பதான் சமையல் வேலையை முடிச்சா. அதான் முகம் கழுவ ரூமுக்கு போயிருக்கா. புது மருமக இப்பவே சமைக்க ஆரம்பிச்சுட்டாளா? நேத்து தானே விருந்து முடிஞ்சுச்சு. அதுக்குள்ள மருமகளுக்கு சமையல் வேலையை கொடுத்துட்டீங்களா? இங்க பாருங்க, எங்களோட வீட்டு விஷயத்துல வெளியாள் யாராவது மூக்க நுழைச்சா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது எல்லாமே எங்க குடும்பத்தோட பழக்க வழக்கம். எங்க வீட்டோட மருமகளுங்க எல்லாரும் ஒழுக்கமா தான் இருப்பாங்க. சமையலை கவனிப்பாங்க, வீட்டுல இருக்க வேலையை கவனிப்பாங்க, புகுந்த வீட்டுல இருக்கிறவங்கள கவனிச்சுப்பாங்க. மத்த வீட்டுல இருக்கிற மருமகளுங்க மாதிரி எங்க வீட்டு மருமகளுங்க தெரு தெருவா சுத்த மாட்டாங்க. உங்க புது மருமகளை பார்க்க வந்தோம்னு ஏன் எங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப நாங்க கிளம்பவா? இல்ல, அவங்க யாரும் உங்களை எதுவும் திட்டல. உங்களை பத்தி அவங்க எதுவும் சொல்லவும் இல்ல. புது மருமகளை பார்க்க தானே வந்தீங்க, பாத்துட்டு போங்க. ஆமா, இப்பதான் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. அதான் இப்போ ட்ரைனிங்ல இருக்கா. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிறந்த வீட்டுல எதுவும் சொல்லி கொடுக்கல போல. அதனாலதான் இப்பவே எல்லாம் கத்து தர்றோம். எங்க 3 மருமகளுங்க மாதிரி அவளும் இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கணும்ல. அதனால அவளோட நேரத்தை வீணாக்க முடியாது. எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்கணும்ல. இப்போ நீங்க தான் இங்க வந்துட்டீங்களே, போய் பாருங்க. பெரிய மருமகளே, சின்ன மருமக ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை, வாங்க உள்ள வாங்க. கேளு பாரு, சொல்லுங்க அத்தை. நான் என்ன சொல்றேன்னா, எங்க கேளு. இங்க வா. நானா? ஆமா. இப்போ வந்தவங்களுக்கு வீட்டுல இருக்க ஸ்வீட்டை கொடுத்துறாத. நேத்து தான் நிறைய சாப்பிட்டுட்டு போனாங்க, ஸ்வீட் அது இதுன்னு. இப்போ எதுவும் கொடுக்க தேவையில்லை. இல்ல அம்மா, உங்ககிட்ட கேட்காம நான் ஏதாச்சும் பண்ணிருக்கேனா? இல்ல, எதுவும் கொடுக்க மாட்டோம். ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கட்டும். எதையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏதாச்சும் அவங்க கேட்டா ஒரு டீயை மட்டும் குடு போதும். சரிங்க அத்தை. ஆனா அவங்க புது மருமகளை பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்தா என்னன்னு நான். மருமகளே, இந்த பணக்காரத்தனத்தை எல்லாம் உன் பிறந்த வீட்டுல போய் காட்டு, சரியா? இங்க எங்களால முடிஞ்சதை மட்டும்தான் நாங்க செய்வோம். சரிங்க அத்தை, நீங்க சொல்றபடியே செய்றேன். நாங்க டீ கூட கொடுக்க மாட்டோம். டீ கொடுக்க என்ன அவசியம்? ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம். நடுமருமகள் சொல்றது ரொம்ப சரி. பாத்தியா, இவகிட்ட இருந்து கத்துக்கும். அவங்க மருமகளை பார்க்க வந்தாங்க, பாத்துட்டு போயிடுவாங்க. இதுல டீ அது இதுன்னு என்ன வேண்டி கிடக்கு? அப்புறம் கேளுங்க, நீங்க அங்க பாருங்க. 5 நிமிஷத்துக்கு மேல யாரையும் அங்க உட்கார விடாதீங்க. மருமகளை நேரா இங்க கூட்டிட்டு வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது அவகிட்ட அவங்க சொல்லிட போறாங்க. கல்யாணத்துல சின்ன பிரச்சனையா நடந்துச்சு. கண்டிப்பா இந்த முகர்ஜி அண்ணி இருக்காங்களே, இங்க உளவு பார்க்கத்தான் வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. போங்க போய் பாருங்க, நான் அவங்கள பாத்துக்கிறேன். சும்மாவே இருக்க முடியாது போல. வேற என்ன, உளவு பார்க்க வந்துட்டாங்க. நீங்க ஏன் அவங்கள சின்ன மருமகளை பார்க்க விட்டீங்க? சின்ன மருமக வேலையா இருக்கான்னு சொல்லி இருக்கலாமே. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மறுபடியும் வருவாங்க. இவங்களுக்கு வேற என்ன வேலை? கவலைப்படாத, அவங்கள அனுப்பியிருக்கேன்ல, அவங்க பாத்துப்பாங்க. வா நம்மளும் போய் ஹால்ல உட்காரலாம். என்னன்னு பாக்கலாமா? வா. அஹானா, சொல்லுங்க அக்கா.
உன்னை பார்க்க அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நேத்து உன்கிட்ட எங்களால சரியா பேச முடியல, அதான் இன்னைக்கு பார்க்க வந்தோம். உன்னோட புகுந்த வீடு எப்படி இருக்கு? உனக்கு இந்த வீட்டை பிடிச்சிருக்குல்ல? ஆமாங்க. ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களும் உட்காருங்க ப்ளீஸ். அட இல்ல இல்ல பரவாயில்ல. ஏன் நீங்கன்னு சொல்ற? நாம ஒரே வயசுதான், நீனே கூப்பிடலாம். அட அது எப்படி முடியும்? இங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரே வயசு கிடையாது தானே. முகர்ஜி அத்தை தான் எல்லாத்தையும் விட பெரியவங்க. அவங்கள நீன்னு கூப்பிட முடியாது தானே. இல்ல நீங்க எதுனாலும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் உட்காருங்க. எல்லாம் நல்லா இருக்காங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். அட பாரு, மீதா, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நாங்க புது மருமகளை பார்க்க வந்தோம். எனக்கு தெரியும், கண்டிப்பா உங்க மாமியார் எங்களை உலக பார்க்க தான் அனுப்பி இருப்பாங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு இருந்துச்சு, அதான் நாங்களும் வந்தோம். இல்லையா மீதா? நீங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல தான் இருக்கீங்களா? ஆமா ஆமா, நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான். சரி, நீ நல்லா பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கன்னு நேத்து கேள்விப்பட்டேன். ஆமா, ஏதோ ஓரளவுக்கு. அப்படியா? இது வரைக்கும் நீ படிச்சிருக்க? இப்போ BA ஃபைனல் எக்ஸாம் எழுத போறேன். அஹானா, நீ BA ஃபைனல் எக்ஸாம் எழுத போறியா? இல்ல அக்கா, அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, BA எக்ஸாம் நான் எழுத வேண்டி இருந்தது. என்னாச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸாம் எழுத விடலையா? இது தப்பான விஷயமாச்சே. எக்ஸாம் எழுத விட்டா என்ன குறைஞ்சிட போகுது? ஏன்னா இப்போ ஒரு டிகிரி முடிச்சா நல்லது தானே. ஒவ்வொரு பொண்ணுக்குமே இப்போ இருக்க காலத்துல படிப்பு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் விடுங்க. நீங்க எல்லாரும் டீ குடிக்கிறீங்களா? ஆமா, புது மருமகள் டீ போட்டு அவ கையால கொடுத்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, கூடவே வேற ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? நீ அன்பா எங்களுக்கு எதை கொடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம். சரி, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. நான் எல்லாருக்கும் டீயும் ஸ்வீட்டும் கொண்டு வர்றேன். சரி. அட அஹானா, நீ இந்த ரூம்லயே இருந்து இவங்க எல்லார் கூடவும் கொஞ்ச நேரம் பேசுமா, நான் கொண்டு வர்றேன். ஆனா அக்கா, எல்லாருக்குமே என் கையால டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நானே போடுறேனே. நாங்க எங்க டீ குடிக்க மட்டும் வரல, உன் கூட அரட்டை அடிக்கவும் தான் வந்திருக்கோம். பஹானா, நீ இவங்க கிட்ட பேசிட்டு இரு, நாங்க அங்க போய் சமையலறைய கவனிச்சுக்கிறோம். சரியா? சரி, ஆனா அட்லீஸ்ட் நானே ஸ்வீட் மட்டுமாவது இவங்களுக்கு என் கையால கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆமா ஆமா, இதுக்கு அதிகமா நேரமாகாது. ஸ்வீட்டை நாங்க புது மருமகள் கையால மட்டும்தான் சாப்பிடுவோம். புதுசா ஒரு உறவை எப்பவுமே ஒரு இனிப்போட ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது தானே. ஆமா ஆமா, ஏன் கூடாது? சரிங்க, கண்டிப்பா நான் இப்பவே கொண்டு வர்றேன். அக்கா, இதோ வந்துட்டேன். சின்ன மருமகளே, நீ இங்க கவனிச்சுக்கோ, நான் போய் அஹானாவை பாத்துக்கிறேன். இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. நட. இவ மறுபடியும் தப்பு பண்ணிட்டா. இதோ வர்றோம். அஹானா, நீ ஏன் திடீர்னு அவங்க கிட்ட இந்த ஸ்வீட் விஷயத்த சொன்ன? ஏன் அக்கா, ஏதாச்சும் தப்பாயிடுச்சா? இந்த வீட்ல திடீர்னு யார்கிட்டையும் எதுவும் சாப்பிட கேட்க கூடாது. இந்த விஷயத்துல இனி நீயும் கூட கவனமா இருக்கணும். ஆனா அக்கா, நான் வேற அவங்க கிட்ட கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேனே. அதாவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தா சாப்பிட கேட்போம் இல்லையா? அதனாலதான் நானும் கேட்டேன். இல்ல, இந்த வீட்டோட பழக்க வழக்கங்கள் வேற. அப்புறம் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? உன்னோட முதலிரவு கூட இவங்க நடக்க விடல. அது எதுவா இருந்தாலும் அக்கா, அர்ஜுனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு வாழ்க்கை முழுக்க இருக்க போறது. ஒரு ராத்திரி ஒன்னா இல்லைன்னா என்ன ஆயிட போகுது? இன்னும் முழு வாழ்க்கையும் மிச்சம் இருக்குல்ல. புதுசா கல்யாணமானவங்களுக்கு முதலிரவு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அந்த ராத்திரி திரும்ப வருமா என்ன? லூசு. என் தலை விதியில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். அதை யாரு நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. இப்ப பாரு, இந்த ஸ்வீட் விஷயத்துக்காக எவ்வளவு பேச்சு கேட்க வேண்டி இருக்கும்னு. ஆமா, நீ 5 தட்டு அடுக்கி வச்சிருக்க.
இந்த எல்லா தட்டையும் எடு, ஒரே ஒரு தட்டுல மட்டும் ஸ்வீட் வை. அக்கா, இந்த ஒரே ஒரு தட்டுலையா? ஒரே ஒரு தட்டுல, அதுவும் எல்லாருக்கும் ஒண்ணு ஒண்ணு மட்டும்தான். இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் தானா? ஏன்னா நீ யாருக்காக இப்படி தட்டு அடிக்கிட்டு போறியோ அவங்க ஒண்ணு நம்மளோட மாமியார் கோவத்துல இருந்து காப்பாத்த வரமாட்டாங்க. அதான் நான் சொல்ற மாதிரி செய். போலாம், ஒரு தட்டு மட்டும் தயார் பண்ணு. சரிங்க அக்கா. நான் டீ கொண்டு வர்றேன். கப் எடுத்துட்டு வா. அட இது அஹானா வந்துட்டா. நான் அங்க சமையல் அறைக்கு போறேன். இதை எடுத்துக்கோங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. உன்னோட 3 மாமியாரும் டீல விழுந்த ஈய கூட பிழிஞ்சு எடுப்பாங்க. அவ்வளவு கஞ்சத்தனம். வீட்டு மருமகளால நினைச்சாலும் கூட யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. நாங்க சும்மா உன்னை சோதனை செஞ்சு பார்த்தோம். நீ என்ன பண்றன்னு பாக்க. ஆனா நீ எங்களுக்காக ஸ்வீட்டே கொண்டு வந்துட்ட. இனிமே உனக்கு இங்க பிரச்சனை தான். இனி அவ்வளவுதான். இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இதுவரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல. இப்போ ஒரு நாள் தானே முடிஞ்சிருக்கு. அப்புறமா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இது இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. சரி, நீ இத சொல்லு. நேத்து உன்னோட முதலிரவுல என்ன நடந்தது? அட, நீ வெக்கப்படுறியா? சொல்லு. அர்ஜுன் உனக்கு என்ன gift கொடுத்தாரு? அது ஆமா ஆமா காட்டு. வாவ், அர்ஜுன் ரொம்ப அசத்திட்டாரு. கண்டிப்பா உன் மாமியாருக்கு இதை பத்தி தெரியாது. உன் புகுந்த வீட்டுக்காரங்க கஞ்சத்தனத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. இந்த ஏரியால அவங்க கஞ்சத்தனத்துக்கு பேரு போடவங்க. அது எதுவா இருந்தாலும் அண்ணி, இப்போ நான் இந்த வீட்டோட மருமக. இது என்னோட வீடு. நீங்க என்னோட வீட்டு ஆளுங்களை பத்தி இப்படி சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நீ ரொம்ப விசுவாசமா இருக்கியே. இப்போ எனக்கு யாரு கூட கல்யாணம் நடந்ததோ அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நான் விசுவாசமா இருக்கணும்ல. சரி சரி, ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு நாங்க பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நீயே நாங்க சொன்னது சரிதான்னு புரிஞ்சுக்குவ. அப்புறம் இந்த திருக்காரங்களுக்கு நீ நன்றி சொல்லுவ. நாங்க உன்னை முன்னாடியே எச்சரிச்சதுக்காக. நீ உன் உடம்ப பாத்துக்கோ. இந்த வீட்டு மருமகளுக்கு எப்பவும் 2 வேளை சாப்பாடு கூட ஒழுங்கா கிடைக்காது. மாமியாரே கம்மியாத்தான் சாப்பிடுவாங்க. மத்த மருமகளையும் கம்மியாத்தான் சாப்பிட விடுவாங்க. பருப்பு சோறு தவிர்த்து இவங்க வேற எதுவும் தரமாட்டாங்க. பாரு ரொம்ப அப்பாவி. அவளுக்கு நிஜமாவே எதுவும் தெரியாது. அதான் அப்பப்போ அவ வாயிலிருந்து உண்மை வெளியே வந்துடுது. ஆனா நான் சொல்றத கேளு. நீ அர்ஜுனை எப்படியாவது உன் கைக்குள்ள வச்சுக்க பாரு. அப்பதான் உனக்கு ஏதாச்சும் நிம்மதி கிடைக்கும். இல்லன்னா பாரோவோட புருஷன் மாதிரி உன் புருஷன் ஆகிட்டா அப்புறம் இந்த குடும்பத்துல வாழ்றதே கஷ்டமாயிரும். எங்களுக்கு என்ன, நாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டோம். அப்படித்தானே? அட, நீங்க எல்லாரும் இப்போ ஏன் எழுந்திருச்சீங்க? உட்காருங்க ப்ளீஸ். ஸ்வீட் சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. டீ எடுத்துக்கோங்க. பாதி பாதி கப் டீ தான் இருக்கு. சாரு, நீ ஒண்ணு பண்ணு, சின்ன சைஸ்ல டீ கப் வாங்கிக்கோ. பாதி காலியா இருக்கிற கப்பாக்க நல்லாவே இல்ல. இல்ல, அது என்னாச்சுன்னா டீக்கு தண்ணி கொதிக்க வச்சேன். ஆனா ஏதோ ஒரு வேலையில அதை மறந்துட்டேன். தண்ணி கொதிச்சு கொதிச்சு கம்மியாயிடுச்சு. அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தல. உங்களுக்கு அவசரமா இருக்கும்னு நினைச்சு நானும் அப்படியே அந்த டீயை உங்களுக்காக எடுத்துட்டு வந்துட்டேன். அட போ சாரு. எவ்வளவு நாளைக்கு உன் புகுந்த வீட்டோட கஞ்சத்தனத்தை மறைப்ப? நாங்களும் பக்கத்துல தானே இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வீட்டோட கஞ்சத்தனம் இந்த தெருவுக்கே தெரியும். யாருக்கு தெரியாது சொல்லு? எங்களுக்கு வெறும் அரை கப் டீ மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லி உன் மாமியார் சொன்னாங்களா? டீல சக்கரை இருக்கா? இல்ல அதுக்கும் தடை போட்டுட்டாங்களா? இல்ல இல்ல அத்தை, நான் இதுல சக்கரை போட்டிருக்கேன். நீங்க குடிச்சு பாருங்க. கம்மியா இருந்தா இன்னும் கொண்டு வர்றேன். நாங்க எல்லாத்துலயும் கம்மியாத்தான் சக்கரை போடுவோம்ல, அதனாலதான் உங்களுக்கு கம்மியா தெரியலாம். கம்மியா சாப்பிடுறீங்களா இல்ல கம்மியா தான் கிடைக்குதா? நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. இந்த செய்தி எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்படிதானே? ஒரு வேலை பண்ணு. இப்ப புது மருமகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிரு. அத்தை டீ குடிங்க. டீயா? இப்போ யாரு டீ கேட்டா? அட, இப்போ அவங்களுக்காக இவ்வளவு செலவு பண்ணது பத்தலையா? அட, குறைஞ்சது நம்ம டீ செலவையாவது மிச்சப்படுத்தலாம்ல. இல்ல, அதாவது நீங்க இந்த நேரத்துல டீ குடிப்பீங்கல்ல, அதான் கொண்டு வந்தோம்.
முட்டாள் மாதிரி பேச்செல்லாம் பேசாத. இந்த நேரத்துல டீயா? அட ஒரு நாள் டீ குடிக்கலன்னா என்ன, மழை சரிஞ்சிட போகுதா? அதுவும் இல்லாம நீங்களும் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? இல்ல இல்ல அத்தை, நீங்க எப்போ எங்க கிட்ட டீ பெரியவங்களுக்கு மட்டும்தான்னு சொன்னீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே நாங்களும் டீ குடிக்கிறதையே விட்டுட்டோம். இதை எடுத்துட்டு போய் கிச்சன்ல மூடி வை. பசங்க சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு சூடு பண்ணி கொடு. சூடு பண்ணியா? ஆமா, சூடு பண்ணி தான். உனக்கு அது கேட்கலையா? கோ எடுத்துட்டு போ. அப்புறம் கேளு, அவங்க ரூம்ல என்ன பண்றாங்க? இப்போ ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்ன ஸ்வீட் சாப்பிட்டாங்களா? அப்படியா? அவங்களுக்கு யாரு ஸ்வீட் கொடுத்தது? அக்கா கண்டிப்பா புது மருமக தான் கொடுத்திருப்பா. இல்ல, அது அவங்க புது மருமக கிட்ட அவ கையால தான் ஸ்வீட் சாப்பிடணும்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. அதான். இந்த புது மருமகளுக்கு இவ்வளவு தைரியமா ஸ்வீட் எடுத்து வைக்கிற அளவுக்கு? வந்த உடனே இவ இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சுட்டா. அர்ஜுன் வரட்டும், அர்ஜுன் ஆபீஸ்ல இருந்து வரட்டும், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. ஆனா அர்ஜுன் மேல நம்பிக்கை வைக்க முடியுமான்னு தெரியல. இன்னைக்கு தெரியுமா சின்னவளே, இன்னைக்கு அவன் ஆபீஸ்க்கே போக விருப்பம் இல்லாம இருந்தான். சொல்லுங்க, இவன் நாள் பூரா வீட்ல என்ன பண்ணுவான் சொல்லு? புது மருமக முகத்தையே பார்த்துட்டே இருந்திருப்பான். நான் தான் அவன் அடிச்சு தள்ளி ஆபீஸ்க்கே அனுப்புனேன். இன்னைக்கு இந்த பொண்ணை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் பாரு. என்கிட்ட கேட்காமலேயே அவ எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்திருக்கா. டீயை எடுத்துட்டு போ. ஏன் என் முகத்தையே பாக்குற? இப்பவே எப்பவும் முகத்தையே பார்த்துட்டே இருக்கா. வேலைக்கு உதவாதவ, சாப்பாட்டுக்கு மட்டும் எதிரி. இந்த சின்ன மருமகளை ஏதாச்சும் பண்ணித்தான் ஆகணும்.